அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்தோட கண்டினியூஷன் vlog தான். நேத்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சேன் இல்லையா, அதோட ரெசிபி தான். நான் வெஜ் பிரியாணிக்கு பீன்ஸ், கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லா வெஜிடபிள்ஸும் போடுவேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடியா இருக்கு. நான் 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 3.5 கிளாஸ் அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துல 150 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் போட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்ட பிறகு கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு 3 ஸ்பூன், கட் பண்ண வெஜிடபிள்ஸ், தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், தயிர் 1 கப் போட்டுக்குங்க. ஒரு பெரிய லெமன் பிழிஞ்சிட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு 3.5 கிளாஸ் அரிசிக்கு நான் 7 கிளாஸ் தண்ணி போட்டிருக்கேன். காய் வேகணும், அதனாலதான். ஒரு கொதி வந்த பிறகு ஊற வச்ச அரிசியோட தண்ணி வடிகட்டிட்டு போட்டுக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு நெய் விட்டு தம் போட்டு மேல வெயிட் போட்டுருங்க. முட்டை மசாலாக்கு கடாயில கொஞ்சமா எண்ணெய் போட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, உப்பு, மிளகாய் தூள், பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்ச முட்டை போட்டுருங்க. வெஜ் பிரியாணி, தயிர் பச்சடி, முட்டை மசாலா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டாச்சு.